ஹலோ, குட் மார்னிங். இப்பொழுது காலை 7 மணி, 7:30 இருக்கும். இன்னும் என்னுடைய உடற்பயிற்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சிறிது பசி எடுத்துக்கொண்டது. சரி, ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தேன். காஃபி காஃபி சாப்பிட்றத குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் எடுத்து பால் சாப்பிட்டேன். சுகர் குறைந்த அளவில் இருந்தது. சரி, ஏதாவது சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பிஸ்கட் பாருங்க. இந்த பிஸ்கட் கோதுமையால் செய்யப்பட்ட பிஸ்கட், வீட் பிஸ்கட், வீட் பிஸ்கெட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த பிஸ்கெட்டை எடுத்து இந்த பாலில் நனைத்து கொண்டு பாருங்கள். இந்த பிஸ்கெட் சாதாரணமாக நமது நாட்டில் கிடைப்பதில்லை. நமது நாட்டில் கிடைப்பதில்லை என்றால் எங்கு கிடைக்கும்? இது என் மகள் வீட்டிற்கு ஆஸ்திரேலியா போய் இருந்தேன். அவள் எனக்கு வாங்கி கொடுத்தார்கள். நீங்கள் என்ன குழந்தையா? பால் குடிக்கிறீர்கள்? பால் பருவமா? அப்படி இல்லை. பால் எல்லோரும் சாப்பிடலாம். காஃபிக்கு பதிலாக பால் சாப்பிட்டுக்கிறேன். ஐ எஸ்கேப்ட் ஃப்ரம் காஃபி. மன்னிக்கவும், இதெல்லாம் சாப்பிட்டு உங்கள்கிட்ட பேசினுக்கிறேன். அங்கே சாப்பிட்டுன்னு பேசுறதில் தவறு இல்லை. ஓகே, நான் உண்மையில் இப்போது உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். இது டயர்டாக ஆகிடுச்சு. என்னை பார்த்தா அவருக்கு தெரியும், முகமெல்லாம் வேர்வை வந்து கொண்டு இருக்கிறது. தட் மீன்ஸ் கோயிங் டு லோ சுகர். அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது பெட்டர். பசிக்குது. அப்படியே கிச்சனுக்கு வந்தேன். பாருங்க, ஓவனில் பால் சுடு வச்சு சாப்பிட்டுக்கின்னு பாருங்க. கிச்சனில் இருந்து ஹாலுக்கு போயிடலாம்.
ஓகே, மிகவும் புழுக்கமாக இருக்கிறது. இன்னும் எனது உடற்பயிற்சியை முடிக்கவில்லை. சரி, உடற்பயிற்சிக்கு புல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்ன பேச ஆரம்பிக்கிறேன்னா, மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய். சிரிக்காது, வாயமொழின்னு சரி. ஓகே, நீ மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு அவர் பாடினார். இங்கே பார்த்தா நீ மண்ணாக இருக்கிறாய் என்றாங்க. அது எப்படி மண்ணாக இருக்கிற? மண்ணில் புல் மொழிக்குது. ஏன் உடம்புல கூட புல் மொழிக்குதா? நான் கேள்வி எழுப்பினேன். எனக்கு மனசாட்சி சொன்னது, ஆம் மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணில் புல் முளைக்கிறது. உந்த மண்ணில் முடி, கெட்ட வார்த்தை மயிறு சொல்வார்கள், உன்னுடைய உடம்பில் புல் முடி முளைக்கிறது. அது மண்ணாக இருக்கிறதுனால புல் கொஞ்சம் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மண்ணாக இருக்கிறார். அதனால் உன் மண்ணில் முடி முளைக்கிறது, தெரிந்து கொள். எஸ், ஆமாம்ல. ஓகே, தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பேசுவோம். அங்கே டீ பால் சாப்பிட்னு இவ்வளோ நான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், சில முக்கியமான தலைப்பை வைத்துக்கொண்டு. வணக்கம்.